இந்த கடினமான உள்ளம் என்பது எந்தளவுக்கு மோசமானது, எந்தளவுக்கு மனிதர்களுக்கு நஷ்டங்களை உண்டு பண்ணக்கூடியது என்பது சம்பந்தமான பல்வேறுபட்ட விஷயங்கள் இன்றைய குத்துபாவிலே பேசப்பட்டது. அன்பானவர்களே, ஒரு மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய மிகப்பெரிய தண்டனை, மிகப்பெரிய ஒரு வேதனை தான் தண்டிக்கப்படுகிறோம் என்பதை உணராமல் தண்டிக்கப்பட்டது. எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு உண்டு பண்ணக்கூடிய மறைவான வேதனை தான் கடினமான உள்ளம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வேதனை. அன்பானவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனை அல்லாஹ் வேதனைப்படுத்துவதில் இந்த கஸ்வத்துல் கல்ப், அதாவது கடின உள்ளம் என்ற வேதனையை விட மிகப்பெரிய வேறு எந்த வேதனையும் கிடையாது என்பதாக சொல்லுகிறார்கள். அன்பானவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருடைய உள்ளம் கடினமாகிவிட்டதோ அவர்களுக்கு தௌபாவுடைய வாயல் மூடப்பட்டதாக, அதாவது மிகவும் தௌபா செய்வது மிகவும் கஷ்டமான ஒரு நிலைமையாக இருக்கும். அன்பானவர்கள், ஏனென்றா அவங்க செய்கிற தவறையும் கூட அவங்க ஒருபோதும் தவறாக விளங்கி கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், ஃபபிமா நக்திஹி மீசாகஹும் லஅன்னாஹும் வஜஅல்னா குலூபஹும் காசியா. யூத நசாராக்களுடைய விடயத்தில் வரக்கூடிய ஒரு குர்ஆன் வசனம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அவர்களுடைய உடன்படிக்கைகளை முறித்து கொண்டதன் காரணமாக நாங்கள் அவர்களை நேர்வழியை விட்டும் தூரமாக்கினோம். இன்னும் அவருடைய உள்ளங்களை முரட்டுத்தனமானதாக மாற்றினோம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எனவே யார் குஃப்ரியத்தில் இருக்கிறார்களோ, யார் நேர்வழியை விட்டும் தூரமாக விடுகிறார்களோ அவர்களுடைய உள்ளம் கடினமான உள்ளமாக இருக்கும் என்பதை எங்களுக்கு இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். அன்பானவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் உள்ளம் கடினமாவதற்கு இன்னும் ஒரு காரணம்தான் துனியாவுடைய மோகம் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே குடிகொண்டு விடுறது. மிக நீண்ட பேராசை, இதெல்லாம் ஒரு மனிதனுடைய உள்ளம் கடினமாகுவதற்குரிய காரணங்களாக காணப்படுகிறது. அன்பானவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல ஒரு மனிதனுடைய உள்ளம் கடினமாக இருந்தால் அது மிகப்பெரிய வழிகேடாகவும் மிகப்பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணும் காரணமாகவும் அவருக்கு அது அமைந்துவிடும். அது மட்டுமல்ல, அல்லாஹுடைய திக்ரிலிருந்து, நேர்வழியிலிருந்து அந்த கடினமான உள்ளம் என்பது திரையாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஃபவைலுல் லில் காசியதி குலூபுஹும் மின் திக்ரில்லாஹ் உலாஇக ஃபீ ضலாலின் முபீன். யாருடைய உள்ளங்கள் அல்லாஹுடைய நேர்வழி, அல்லாஹுடைய திக்ரை விட்டும் சிந்தனையை விட்டும் முரட்டுத்தனமாக ஆகிவிட்டதோ அவர்களுக்கு வயல் எனும் நரகம் உண்டாகட்டும். மேலும் அவர்கள் தெட்ட தெளிவான வழிகேட்டிலே இருக்கிறார்கள் என்பதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, நரகவாதிகளுடைய தன்மைகள், சிஃபாத்துகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா உஹ்பிருக்கும் பி அஹ்லின் நார் குல்லு உதுல்லின் ஜவ்வாதின் முஸ்தக்பிர். உங்களுக்கு நான் நரகவாதிகள் யார் என்று சொல்லித்தரட்டா என்று கேட்டுட்டு சொன்னாங்க, யார் கடின தன்மையுள்ளவராக இருக்கிறாங்களோ, கடினமான குணமுள்ளவர்களாக இருக்கிறாங்களோ, பெருமைப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ அவர்கள்தான் நரகவாதிகள் என்பதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடின உள்ளம் படைத்தவர்கள் மற்ற மக்களை விட்டும் தூரமாகுவதற்கு அது காரணமாக இருக்கும். மற்றவர்களுடைய வெறுப்பை சம்பாதிப்பதற்கு அது காரணமாக இருக்கும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நபியை பார்த்து சொல்லுகிறான், வலவ் குன்த ஃபல்லன் கலீரல் கல்பி லம் ஃபல்லு மின் ஹவ்லிக். நபியே, நீங்கள் முரட்டுத்தனமானவராக கடினமான உள்ளத்தை உடையவராக இருந்தால் உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய
சஹாபாக்கள் கூட உங்களை விட்டும் தூரமாக இருப்பார்கள் என்பதாக சொன்னாங்க. எனவே கடினமான தன்மையுள்ளவர்களோடு மக்களுடைய அந்த ஒற்றுமை, அந்த சகோதரத்துவம் நிலைத்திருப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கும். எனவே அல்லாஹ்வுடைய தூதருக்கே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க கடினமான உள்ளம் கொண்டவராக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தேன்டா உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க கூட உங்களுக்கிட்ட இருந்து தூரமாகுவாங்க என்ற செய்தியை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையில் சொல்லுவதாக இருந்தால் இந்த கடினமான உள்ளம் என்பது மிகப்பெரிய பலகீனமாக இருக்கிறது. ஏனென்றா கடினமான உள்ளம் கொண்டவர்கள் அவசரமாக பாவங்களுக்கு தன்னை ஆளாக்கி கொள்ளுவார்கள், பாவத்திலே விடுந்து விடுவார்கள். பாவங்கள் அவர்களுக்கு பெரிசாக இருக்காது. ஏன்? உள்ளம் முரட்டுத்தனமாக இருப்பதன் காரணமாக. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே யாருடைய உள்ளம் கடினமாக இந்த கற்பாறைகளை போன்று இருக்கிறதோ அந்த உள்ளங்கள் ஹக்கை கபூல் செய்வதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். அவர்களுக்கு எவ்வளவு ஆதாரங்கள் சொன்னாலும் சரி, எவ்வளவு தவா செய்தாலும் சரி, அந்த உள்ளம் ஹக்கை எடுத்துக்கொள்வதற்கு, நேர்வழியை கபூல் செய்வதற்கு பின்வாங்கக்கூடியதாக இருக்கும். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருடைய உள்ளம் கடினமாக இருக்குதோ, ஒரு மனிதனுடைய உள்ளம் கடினம் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் எப்போ பார்த்தாலும் தவறான சிந்தனை, எதை பேசினாலும் பிழையாக விளங்கெடுக்கிறது, எதை யோசித்தாலும் பிழையாக யோசிக்கிறது, மார்க்கத்தை பற்றி சொன்னாலும் அதை பிழையாக திருப்பி யோசிக்கக்கூடிய தன்மை இந்த கடின உள்ளம் படைத்தவர்களிடத்திலே இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், வஜஅல்னா குலூபஹும் காசியா யுஹர்ரிஃபூனல் கலிம அம் மவாதிஹி. நாங்கள் அவருடைய உள்ளங்களை, அதாவது நிராகரிப்பார்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய உள்ளங்களை கடினமானதாக நாங்கள் ஆக்கினோம். எனவே அவர்கள் என்ன செய்கிறாங்கண்டா, நேர குர்ஆனை அதனுடைய இடத்திலே இருந்து திருப்பக்கூடியவர்கள், அதாவது ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பார்கள் என்ற கருத்திலே இந்த வசனம் பேசிக்கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் எப்போதும் எங்களுடைய உள்ளத்தை கடினத்தன்மையிலிருந்து விடுபட வைத்து மிருதுவான உள்ளங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய உள்ளம் மிருதுவாவதற்கு காரணங்கள், ஒன்று மிஸ்கீன்களோட, ஏழைகளோட எங்களுடைய சகவாசங்களை உண்டு பண்ணிக்கொள்வது. ஒரு மனிதன் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உள்ளம் கடினமாக இருக்குது. எனவே அந்த கடினமான உள்ளம் கொண்டவருடைய முறைப்பாட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் கொடுத்து என்ன தெரியுமா சொன்னாங்க? இன் அரத்த தல்யீன கல்பிக ஃபஅத்இமில் மிஸ்கீன் வம்ஸஹ் ரஅஸல் யதீம். உன்னுடைய உள்ளம் சாஃப்டாக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க என்று சொன்னால் மிஸ்கீன்களுக்கு உணவளிங்க, இன்னும் யத்தீம்களுடைய தலையை தடவி விடுங்கள் என்பதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல உள்ளத்தை மிருதுவாக்குவதற்கு இன்னும் ஒரு காரணம் குர்ஆனை சிந்தனையோடு ஓதுறது. அதே போல ஆஹ்ராவுடைய சிந்தனையோட, மௌத்துடைய சிந்தனையோட எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுவது. அதே மாதிரி தான் கபர் ஜியாரத்தை நாங்கள் செய்கிறது. கபரடிகளுக்கு போய் அந்த ஜியாரத்தை செய்கின்ற பொழுது நாங்களும் ஒரு நாளைக்கு மூத்தாக விடுவோம் என்ற சிந்தனை வரும். இது உள்ளத்தை சொஃப்டாக்கக்கூடிய காரணமாக இருக்கும். அதே போலதான் அன்பானவர்களே, பாவங்களிலிருந்து முற்றுமுழுதாக விலகி நன்மைகளின் பக்கம் எங்களை ஆளாக்கி கொள்ளுவது எங்களுடைய உள்ளத்தை சொஃப்டாக்குவதற்குரிய காரணமாக இருக்கும். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருடைய உள்ளம் கல்லை போன்று கடினமாகி விட்டதோ, இரும்பு துருப்பிடிப்பதை போன்று துருப்பிடித்து விட்டதோ, ஆடைகள் அழுக்காகுவதை போன்று அழுக்காகிவிட்டதோ, அவர்கள் தனது உள்ளத்தை சுத்திகரிப்பதற்கு, அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும். தௌபாவின் ஊடாக அதை மிருதுவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு வழிபடுவதன் மூலமாக அதை மிருதுவாக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் யாருடைய உள்ளம் சலீமாக இருக்குமோ அவங்களுக்கு தான் சுவர்க்கம் இருக்குது. அல்லாஹ் சொல்லுகிறான், யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். நாளை கியாமத்துடைய நாளையிலே யாருடைய சொத்தோ, யாருடைய குழந்தைகளோ அவர்களுக்கு எந்த ஒரு பிரயோசனத்தையும் கொடுக்க மாட்டாது.
மாற்றமாக யார் அல்லாஹ்விடத்திலே சலீமான சாந்தமான உள்ளமுடையவர்களாக வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பிரயோசனம் கிடைக்கும் என்ற கருத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய உள்ளங்களை சீராக்கி சிறப்பாக்கி சிறந்த உள்ளம் கொண்டவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.